ஆமா. இந்த கேரம் சாம்பியன் காசிமா கேள்விப்பட்டீங்களா தங்கங்களா? உலக கோப்பையில 3 கோல்டு அடிச்சுட்டு வந்தாங்க. 3 கோல்டு காசிமா. நீங்க எல்லாரும் போன் வச்சுட்டு என்னென்னோ சர்ச் பண்றோம்ல, நீங்க கேரம் சாம்பியன் காசிமான்னு சர்ச் பண்ணி பாருங்க. இப்ப இல்ல, வெளில போறப்ப இந்த பஸ் ஏற்பாடு பண்ணி போறீங்களா சும்மா, அப்ப அந்த குழந்தை சான் பிரான்சிஸ்கோல கலிபோர்னியால நவம்பர் 11 இருந்து 17 வரைக்கும் நடந்த கேரம் சாம்பியன்ஷிப் போட்டியில போய் கலந்துக்க போச்சு. உட்காருங்க, ஏன் எழுப்புறீங்க? உட்கார். பரவாயில்ல பரவாயில்ல சார், வர உட்கார்றாங்க விடை. அப்புறம் எழுப்பிக்கலாம், 10 நிமிஷம் ஆக போகுது சார். ஆமா, அவனை கேட்க வைக்கிறதே பெரிய பாடு. உங்களால முடியாத வேலையை நான் செய்யறேன். அப்புறம் எழுப்பிக்குவோம், விட்டுருங்க. ஏன்னா எதுக்காக நான் உட்காருங்க பேசட்டும் சொல்றேன்னா, எந்த பேச்சில் இருக்கிற எந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையை எந்த நிமிடத்துல மாற்றும்னே தெரியாது. அந்த வார்த்தை வரப்ப நீங்க அங்க போய் நின்னீங்கன்னு வச்சுங்களேன், பர்வீன் சுல்தான் அக்கா சொல்லுவாங்க, மறுபடியும் அந்த வார்த்தை உங்கள் காதுல விழுறதுக்கு எவ்வளவு வருஷம் வேணா ஆகலாம், அது வரைக்கும் நீ அப்படியே தான் இருப்பேன். அதனால கிடைக்கிறப்ப எடுத்துக்கணும், மன்னிக்கணும் தொந்தரவுக்கு. அந்த காசிமா அந்த சகோதரி நவம்பர் 11 இருந்து 17 யுஎஸ்ல நடந்த உலக கோப்பை கேரம் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு போகுது. அவங்க அப்பா ஒரு ஆட்டோ டிரைவர், வாடகை வீடு, வாடகை ஆட்டோ, கேரம் கிளப்னு ஒண்ணு வச்சிருக்காங்க, ஒழுகுற கூரை, அதுலதான் பிராக்டிஸே பண்றாங்க. நீங்க நம்ப மாட்டீங்க, அந்த பொண்ணு பரபரப்பான இறுதி ஆட்டம், பதற்றமான இறுதி ஆட்டம்ங்கிற தலைப்புல பிபிசிக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தது. அந்த பேட்டியில சொல்லுது, போட்டி தொடங்கிய சிறிது நேரத்தில் என் எதிரில் இருப்பவர் 19 புள்ளிகளுடன் இருந்தார், நான் 0 இருந்தேன். ஆப்போனன்ட் 19 பாயிண்ட்ஸ், இவங்க 0. சிறிது நேரத்தில் நானும் 24 புள்ளிகள், அவரும் 24 புள்ளிகள். அடுத்த ஆட்டம் வெற்றியை தீர்மானிக்கிற ஆட்டம். மிகப்பெரிய பதட்டத்தோடு அமர்ந்திருந்தேன். என்னை நானே சமாதானப்படுத்திக் கொண்டேன். மறுபடியும் வாழ்க்கையில் இந்த இருக்கையில் வந்து அமர்கிற வாய்ப்பு கிடைக்குமா என எனக்கு தெரியாது. மறுபடியும் வாழ்க்கையில் இந்த இருக்கையில் வந்து அமர்கிற வாய்ப்பு எனக்கு கிடைக்குமா என தெரியாது. அதனால் என்னுடைய சிறந்த விளையாட்டை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்தேன். அடுத்த ஆட்டத்தில் வெற்றி பெற்றேன். உலகத்திற்கான உலக கோப்பைக்கான தங்க பதக்கத்தை இந்தியாவின் சார்பாக தமிழ்நாட்டில் சென்னையில புதுவண்ணாரப்பேட்டையில வீடு மாதிரியே அந்த வீடு இருக்காது, அந்த மாதிரி ஒரு வீட்டில் இருக்கிற அந்த குழந்தை 3 தங்க பதக்கங்களை இந்தியாவிற்காக கொண்டு வந்திருக்கிறது. அந்த குழந்தைய நான் நேரில் மீட் பண்ணேன். அந்த குழந்தைய நேரில் மீட் பண்ணேன். காசிமா, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரமா பிராக்டிஸ் பண்ணுவேன்னு கேட்டேன். அந்த குழந்தை சொல்லுச்சு, 8 மணி நேரம் மிக குறைந்தபட்சம் நான் பிராக்டிஸ் பண்ணுவேங்க. கேரம்ல 8 hours per day. ரொம்ப படிப்பு அதிகமா இருக்கு, எக்ஸாம் டைம்னா எஃபிஷியன்டா 4 மணி நேரம் பிராக்டிஸ் பண்ணுவேன்னு. நீங்க நினைச்சு பாருங்க, தினமும் 4 மணி நேரத்திலிருந்து 8 மணி நேரம் தொடர்ந்து பயிற்சியிலேயே ஈடுபட்டிருக்கிற ஒரு குழந்தை ஜெயிக்காம போனாதான் ஆச்சரியம். ஜெயிச்சது ஆச்சரியமே கிடையாது. இதுல என்ன தெரியுமா அழகு? உங்களுடைய விஷன், உங்களுடைய இலக்கில் ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னு வச்சுங்களேன், நிச்சயமா நடக்கும்.